ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பொடலங்காய் கூட்டு வைக்க போகிறோம். அது பொடலங்காய் வாங்கிட்டு கழுவி வச்சாச்சு. பாசி பருப்பையும் கடல பருப்பையும் கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டா சீக்கிரம் வந்துடுவாங்க. பொடலங்காய் 4 பகுதியாக கட் பண்ணி உள்ளே இருக்க அந்த விதையெல்லாம் எடுத்துருங்க. விதை குடல்லாம் இருக்கும், அதெல்லாம் தொப்புள் கொடின்னு சொல்லுவாங்க. எல்லாம் எடுத்து போட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருங்க. குக்கர் வச்சுக்கோங்க. அதில் பருப்பு அலசி வச்சுருக்க பருப்பை ஊற்றி தேவையான தண்ணியை ஊற்றுங்க. தக்காளி, பூண்டு, சீரகம், பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே போடுங்க. போட்டுட்டு நறுக்கி வச்சுருக்க பொடலங்காயை அதில் சேர்த்துங்க. 2 ஜீரகம் சேர்த்துங்க, செரிமானத்துக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேவையான உப்பை சேர்த்துங்க. பொடலங்காயை சேர்த்துட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விடுங்க. பொடலங்காய் சீக்கிரம் வந்துடுவாங்க. நம்ம பருப்பை ஊற வச்சுருக்க சீக்கிரம் வந்துடுவாங்க. வேக வச்சு அந்த பக்கம் இறக்கி வச்சுருங்க. கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. வானலி வச்சுக்கோங்க. ஆயில் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுந்த பருப்பு, சீரகம், கருவேப்பிலை சேர்த்துங்க. கருவேப்பிலாம் ஃப்ரெஷ் கருவேப்பிலை அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் உடக்க சேர்த்துங்க. சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் வதக்கிட்டு ஒரு கைப்பிடி தேங்காய் பூ சேர்த்துட்டு லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக சாம்பார் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கங்க அந்த கூட்டில். அதுதாங்க லாஸ்ட்டாக ஃபைனலாக நான் சொல்கிறது. கூட்டை தூக்கி இதில் ஊற்றுங்க. ஒரு கிண்டுங்க. காரக்குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அருமையான பொடலங்காய் கூட்டு ரெடி.